மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம கவலைப்படுறது நம்மளோட தன்னம்பிக்கையினால இல்லை, அது நம்ம அடையாளம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஒரு காலத்தில் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயத்திலே நானும் இருந்தேன். ஆனால் ஒரு 5 விஷயத்த என் மனசில் மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்துக்களில் இருந்து முழுசாக என்னால் வெளியே வர முடிஞ்சது. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக இயங்காமல் உணர்வு பூர்வமாக அவங்க கருத்துக்களில் இருந்து எப்படி விலகி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. முதல் விஷயம், கைத்தட்டலை பெருசாக எடுத்துக்காதீங்க. மக்கள் உங்களை பாராட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. கைத்தட்டல் நமக்கு வழிகாட்டி இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, பாராட்டோ புகழ்ச்சியோ அது மற்றவங்களோட விருப்பங்களோட பிரதிபலிப்பே தவிர உங்கள் நோக்கத்தோட பிரதிபலிப்பு இல்லை. இப்போ சோசியல் மீடியாவில் கிடைக்கிற லைக்ஸ் நம்மளை கட்டி போடுற ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், மக்கள் உங்களை எதுக்காக பாராட்டுறாங்க? நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும் போது தான். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நாள் உங்கள் நண்பருக்காக அவருக்கு பிடிச்ச ஒன்றை செஞ்சு கொடுக்குறீங்க. அவரும் உங்களை ரொம்ப பாராட்டுறாரு. அந்த பாராட்டுக்காக உங்களுக்கு பிடிக்கிறனாலும் திரும்ப திரும்ப அதையே செய்ய ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை அடுத்தவங்களுக்காக செய்யும்போது உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு வெறுப்பு வரும், அவங்க மேலேயும் கோபம் வரும். அதனால் யாராவது உங்களை பாராட்டும் போது உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேளுங்க, அவங்க பாராட்டுற இந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருமான்? என்னோட விருப்பங்களுக்கு இது சரியாக வருமா? அப்படி இருந்தால் நல்லது, இல்லைனா அது நம்ம வழியை மாத்திர ஒரு டிஸ்ட்ராக்ஷன் புரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து விலகிருங்க. இரண்டாவது விஷயம், விமர்சனத்தை பார்க்குற விதத்தை மாற்றுங்க. உண்மையை சொல்ல போனால் வர விமர்சனம் எல்லாமே அடுத்தவங்களோட மன சங்கடத்துல இருந்து தான் வருது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் அவங்க சிந்திக்கிற விதத்துக்கு சவாலாக இருக்கிற விஷயங்களை தான் விமர்சனம் செய்வாங்க. அவங்களோட கோபம் அவங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் வர்றது தானே தவிர நீங்கள் யாருங்கிறதையோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதையோ பற்றி இல்லை. விமர்சனம் உங்களை விட விமர்சனம் பண்ணுறவங்கள பற்றி தான் அதிகமாக நமக்கு சொல்லும். ஒருத்தர் உங்களை விமர்சிக்கும் போது அவங்க பார்வையில் நீங்கள் ஏதோ தவறு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது அதை விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் செய்கிறது சரி இல்லைன்னு முத்திர குத்துறாங்க. அதனால அடுத்த முறை யாராவது உங்களை விமர்சிக்கும் போது கோவப்படாதீங்க. ஏன்னா நம்ம செய்கிற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக பார்க்காம, சரி இது அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லைன்னு தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிப்பீங்க. மூணாவது விஷயம், உங்களை எடை போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் கைத்தட்டலை தேடினாலும் சரி, விமர்சனத்தை தவிர்த்தாலும் சரி, உங்களை எடை போட்டு தப்பாக புரிஞ்சுக்க ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நிஜம். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது நடக்காத காரியம். நீங்கள் எவ்வளோ சரியாக இருந்தாலும் உங்களை குறை சொல்ல ஆள் இருப்பாங்க. முதல்ல நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டேன், யாரும் என்னை குறை சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் நடந்தது. உங்கள் குரல், உங்கள் உடை, உங்கள் சிந்தனைன்னு எதையாவது ஒன்றை காரணம் காட்டி விமர்சிக்க தான் செய்வாங்க. ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஜெயிக்கணும்னா விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பாராட்டு கிடைச்சா நீங்கள் செய்கிறது சரின்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி விமர்சனம் வந்தால் நீங்கள் செய்கிறது தவறுன்னு அர்த்தம் இல்லை. உங்கள் மனசாட்சிக்கு சரின்னு பட்டா போதும், மற்றவங்க தீர்ப்பு முக்கியம் இல்லை. நாலாவது விஷயம், உங்களுக்கான லட்சியத்தை நீங்களே முடிவு பண்ணுங்க. உண்மையான தெளிவு எப்போ வரும்னா, நீங்கள் எதுக்காக நிற்கிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணும்போது தான் வரும். யாரும் அடுத்தவங்களோட லட்சியத்தை உங்கள் மேலே திணிக்கப்படுறது இல்லை, அது உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். லட்சியத்தை அடைய கடின உழைப்பு முக்கியம், அதே நேரத்தில் மன அமைதி முக்கியம். ஒருத்தர் உங்களை விமர்சிக்கும் போது அவரோட லட்சியம் வேற, உங்களோட லட்சியம் வேற. அதுக்காக நீங்கள் தவறான பாதையில் போறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அஞ்சாவது விஷயம், உங்கள் லட்சியத்தை மட்டுமே நோக்கி ஓடுங்க. இனிமே பாராட்டு வந்தாலும் சரி, விமர்சனம் வந்தாலும் சரி, இது மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலாக என்னோட லட்சியத்தை நோக்கி நான் சரியான பாதையில் போறேனான்னு யோசிங்க. இப்படி நீங்கள் யோசிக்கும் போது தான் வெற்றி அடைய முடியும். ஆனால் நிறைய பேர் அப்படி செய்கிறது கிடையாது. தனது லட்சியத்தில் முதல் தடவை தோல்வி அடைஞ்சதுமே அதை கைவிட்டுறாங்க. ஆனால் பொறுமையாகவும் விடாமுயற்சியோட தன்னால் முடியும்னு கடைசி வர நினைக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி அடைவாங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோவை காண வீடியோவிற்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.